வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கொத்தமல்லி இப்போ கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிறது. ஸோ எப்போ உங்களுக்கு சீப்பாக கிடைக்கிறதோ இதை வாங்கி தொக்கு மாதிரி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா அது பாட்டுக்கு ஒரு 3-4 மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கோங்க. ரொம்ப சில்லுன்னு வேண்டான்னா சாப்பிட்ற அன்றைக்கி நாள், அதாவது வெளியில் எடுத்து வைக்கிறது வந்து நீங்கள் ஹார்ட்லி ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சேன்னா ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணுங்க. சில்னஸ் போயிருக்கும், அது ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணுங்க. பாக்கி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அது மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து எடுத்துட்டேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் போடுறதில்ல இதில். ஸோ அந்த கடையிலலாம் வந்து உங்களுக்கு அந்த ப்ரிசர்வேட்டிவ் போடுறதுனால அது வெளியிலேயே அப்படியே வச்சுருந்தாலே நல்லாயிருக்கு. நம்ம அது போடாமல் நம்ம வந்து ஹெல்த்தியான இதில் நம்ம தொக்கு பண்ணி நம்ம ஆற்றுலேயே வச்சுக்கலாம். ரொம்ப வசதியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். தயிர் சாதத்தோட, தோசையோட, இல்லை சாதமாகவே நீங்கள் கலந்து சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் அது பண்ணிடலாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 3 கட்டு கொத்தமல்லி. நல்லா யூஸ்வலி உங்களுக்கெல்லாம் தெரியும், கடையில் கிடைக்கிற மாதிரி கட்டு கொத்தமல்லி. 3 கட்டு கொத்தமல்லி நல்லா எடுத்து ஆஞ்சிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து, ஈரமே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் சுத்தமாக கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஃபேன் கீழே காய விட்டேன்னா இந்த மாதிரி காஞ்சிடும். இதில் வந்து இது மாதிரி காஞ்சதுக்கு அப்புறமா தான் கொத்தமல்லி பொடியும் பண்ணலாம். நம்ம பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது நான் நெக்ஸ்ட் இதில் நான் பண்ணுறேன். முதல்ல இப்போ தொக்கு பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிறது ஒரு 15-20 குட்டி குட்டி மிளகா தான், ரொம்ப பெருசு இல்லை. இந்த மிளகா காரம் எங்களுக்கு போகும். உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் ஒரு 5-10 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்துன்னுட்டு கொஞ்சமாக பெருங்காயம் கட்டியை வந்து எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துன்னுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வதக்கலாம். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கும் உங்களுக்கெல்லாம் நினைக்கிறேன். அது இப்போ நல்லா சின்னது பண்ணிவிட்டேன். நல்லா ஒரு 10-12 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கினேன்னா இந்த மிளகா எல்லாமும் இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்குது, தெரியறதா உங்களுக்கு? இந்த மாதிரி வறுப்பட்டுருக்கும். அப்போ தான் நீங்கள் பொடி பண்ணுறதே அது ஈஸியாக பொடி ஆகும். அதனால் சிம்மில் வச்சுன்னு மெதுவாக அதை வறுத்துருங்க. எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இது சிறந்துட்டு வெந்தயம் எல்லாமும் இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்கேன். பெருங்காயம் இதில் பொரித்து எடுத்துடலாம். ஸோ இப்போது ட்ரையாக வறுத்தோம் இல்லையா, அந்த கடுகு, வெந்தயம், மிளகாவத்தல், பெருங்காயம் இதை தனியாக பவுடர் பண்ணி எடுத்துடலாம். இந்த கொத்தமல்லியை இதில் போட்டலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கலாம். இந்த தொக்குக்கு தேவையான கல் உப்பு இதில் போட்டுடலாம். பாக்கி இருக்கிற கொத்தமல்லி எல்லாமும் எல்லா கொத்தமல்லியும் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம ட்ரையாக பொடி பண்ணது வறுத்தது பொடி பண்ணின்னு வந்தாச்சு. இதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 50 கிராம் கிட்ட புளி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் இதோடைய கொத்தமல்லி வதக்குறோம் பார்த்தீங்களா, அதோடையே வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லையா, அந்த தண்ணியெலாம் வற்றுற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதை அரைச்சின்னு வந்துடுறேன். அதுக்கு தான் இதில் கல் உப்பு முன்னாடியே போட்டோம். ஏன்னா கல் உப்பு வந்து உங்களுக்கு போட்டேன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும் நிறையா.
நம்ம அரைச்சின்னு வந்துட்டு இது கல் உப்பு போட்டோன்னா ரொம்ப நாழி ஆகும் சுருளை வதங்கிறதுக்கு. அதனால் முன்னாடியே போட்டோன்னா இது நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் அப்சர்வ் ஆகிடும். ஸோ இது நல்லா சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். இது நல்லெண்ணெய் ஒரு 100 ml கிட்ட விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொத்தமல்லி நம்ம நல்லா வதக்கினோம் இல்லையா, அது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. புளி கொத்தமல்லி நல்லா வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. முன்னாடியே நம்ம அதை வறுத்து ட்ரையாக ரோஸ்ட் பண்ணோம்ல, அந்த பொடியும் ரெடி. இது எல்லாமே போட்டு ஒன்றா வதக்கி கொஞ்ச நாள் தொக்கு மாதிரி ஆகணும். அது இதில் நான் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணுவேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் பண்ண வேண்டாம். அது ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் அந்த உப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் எடுத்து காமிக்கும். அதனால் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஆட் பண்ணுறதுல தப்பு இல்லை. கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ₹1 காயின் சைஸ்க்கு இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் பண்ணினோம். அதனால் இது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வெல்லம் பொடி, உப்பெல்லாம் முன்னாடியே போட்டோம். நம்ம ஜஸ்ட் இதை நல்லா இதில் சுருளை வதக்கி எடுத்துடலாம். நம்ம கொத்தமல்லிலாம் எவ்வளோ இருந்தது, அது எவ்வளோ உண்டாக எடுத்து பாருங்க தொக்கு பண்ணோன்னா. ஆனால் இதுவே நல்லா ஒரு 1/2 கிலோ பாட்டில் கிட்ட வர அளவுக்கு இருக்குது தொக்கு உங்களுக்கு. இது நல்லா நிச்சயமாக ஒரு 3 மாதம் கிட்ட நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம். 3-4 மாதம். ஸோ ஜோராக அது மாதிரி சுருளை வதக்கி எடுத்தாச்சு. சைடெல்லாம் நம்ம விட்ட எண்ணெய் வரும். இன்னும் இதுக்கு மேலே உங்களுக்கு மேலே எண்ணெய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு 50 ml எண்ணெய் விட்டேன்னா கூட நல்லாயிருக்கும். உங்களுக்கு கடையிலெல்லாம் கிடைக்கிறதுல மேலோடு அப்படியே எண்ணெய் நிற்கும், ஃப்ளோட் ஆயில் பற்றிலாம். அந்த மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு 50 ml கிட்ட விட்டேன்னா, 150 ml கிட்ட விட்டேன்னா இது சரியாக இருக்கும். நம்ம ஆற்றுக்கு தானேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோதான் விட்டேன். இதுவே ஆனால் சைட்லலாம் எண்ணெய் வந்துருக்கு பாருங்க, தெரியுறதா உங்களுக்கு? கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இதை விட கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. ஆறித்துனா இன்னும் கெட்டியாகிடும். அது காரம் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து மிளகாவத்தல் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த ஒரு 3 கட்டு கொத்தமல்லிக்கு நான் ஒரு சின்ன டீஸ்பூன் வெந்தயம் போட்டேன், 1 ஸ்பூன் கடுகு போட்டேன். அது போரும் கண்டிப்பாக. நீங்கள் நிறைய கட்டு எடுத்துக்கிறீர்கள், கொத்தமல்லி எடுத்துக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிக்கோங்க. எல்லாத்தையும் தெரியுறதா உங்களுக்கு எண்ணெய் இப்படி சைட்லலாம் வந்திருக்குன்றது. அடுப்பு அணைச்சிடுறேன். இது நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தொக்காக இருக்கும். இது நிறைய நாள் நீங்கள் வச்சுருந்து சாதத்தோட, தயிர் சாதத்தோட, தோசையோட, இட்லியோட எல்லாத்தோடையும் ப்ரெட்டில் வேணாலும் இதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை சப்பாத்தியில் இதில் நல்லா தடவிட்டு ரோல் பண்ணி கையில் ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போய்ட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறேன்னாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு இதெல்லாம் ஹெல்த்தியான ஒரு இது கொத்தமல்லிலாம். இந்த நல்லெண்ணெயும், நல்லெண்ணெய்க்கு பேரே நல்ல எண்ணெய்னு வந்ததுனால தான். அதனால் இது ஒன்றும் கெடுதல் கிடையாது. நல்லா ஜோராக ரெடி ஆகிடுது. வெல்லம் அதே மாதிரி ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க. புதினா தொகையல். ஸோ நிறைய பேர் எங்கிட்ட புதினா தொகையல் நீங்கள் முன்னாடி பண்ணியிருக்கேன், ஆனால் எங்களுக்கு எடுக்க முடியல. முன்னாடி எல்லாம் சொன்ன அதே தான், அந்த ரசத்துக்கெல்லாம் சொல்லியிருந்தேன் பற்றியெல்லாம் அதே மாதிரி தான் இதுவும் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ரொம்ப பழசாக இருக்கிறதுனால அது எடுக்க முடியல நிறைய பேருக்கு. ஸோ அதனால் இந்த தொகையில் நம்ம இப்போ பண்ணுறோம். புதினா தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாலு டீஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது எத்தனை 2 கட்டு புதினா இது பண்ணி ஆஞ்சு க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 6-7 மிளகா வத்தல் போட்டிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு சின்ன ட்ராப், பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ். இதில் சில பேர் பூண்டுலாம் வச்சுப்பேன், அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம்.
நான் எப்படி பண்ணுவேனோ அந்த மாதிரி தான் நான் இது பண்ணுறேன். இந்த புதினா தொகையிலுமே வந்து உங்களுக்கு நல்லா அது மாதிரி அரைச்சி இது பண்ணி எடுத்து வச்சினோன்னா ஒரு 3-4 நாளைக்கு கண்டிப்பாக நிற்கும். வதக்கிட்டு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டு இது நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சுருவேன். அப்படி எடுத்து வச்சினோன்னா அது வந்து நல்லா தோசைக்கு, இட்லிக்கு, ப்ரெட்டில் கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். எதில் வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். காரம் மட்டும் உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. 2 கட்டு புதினா பார்க்குறதுக்கு இவ்வளோ இருக்கே ஒழிய இதை நல்லா இப்போ வதக்கினோன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன டபராவில் ஒரு டபராவும் ஆகிடும் இது. அதே மாதிரி இதோட கூட சம்டைம்ஸ் சில பேர் வந்து தேங்காய் வச்சு அரைச்சிப்பேன். அதெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி. தேங்காய் வச்சு தொகையில் இது புதினாவும் தேங்காயும் வச்சு இந்த இதெல்லாமும் வச்சு அரைச்சி பண்ணினேன்னாலும் அதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் அது தேங்காய் வச்சுருக்கிறதுனால ஒரு 3-4 நாளில் வச்சுக்க முடியாது. ஒரே நாளில் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா செவக்க வறுத்துட்டோம். இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். புதினாலாம் டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி நல்ல கூலண்ட்டும் இது. சம்மர்லலாம் நம்ம அதனால தான் இதை வந்து ஜூஸாக பண்ணி சாப்பிட்றோம். லைம் மின்ட் கூலர்லாம் பண்ணி சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அவ்வளோ கூல். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதோட கூட ஒரு எலும்பிச்சம்பழம் சைஸ்க்கான புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், வெந்நீர் போட்டு. அதை வச்சு இதை வச்சு எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன எலும்பிச்சம்பழம் போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி எவ்வளோ 2 கட்டு புதினா எவ்வளோ உண்டா குறைஞ்சி போய்ட்டு பற்றியெல்லாம் வதக்கினதும் அடுப்பு அணைச்சிட்றேன். தொகையலுக்கு தேவையான உப்பு, புளி, இது எல்லாத்தையும் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு பார்க்குறேங்கள. இதெல்லாம் போட்டுருங்கோ. அடியில் மிளகா போட்டுருங்கோ. முதல்ல நல்லா அரைச்சிருங்கோ. அப்புறம் கடைசியாக மேலே பருப்பை போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கினோன்னா நல்லாயிருக்கும். இதை அரைச்சின்னு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வதக்கினது புதினா அதெல்லாமும் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இது மாதிரி இதில் வதக்கிக்கலை, ஜஸ்ட் அந்த புதினா மேலே இதை தாளிச்சு கொட்டுறதுனாலும் உங்களோட சௌகரியம். இதோடு கூட இதில் இஞ்சி வச்சு சில பேர் பூண்டு வச்சுக்கிறது, இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். யாருக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வதக்கி எடுத்துட்டேன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு இது நல்லாயிருக்கும். சொல்கிற மாதிரி இதில் தேங்காய், பூண்டு, இஞ்சி எல்லாமே உங்களுடைய சௌகரியம். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணலாம். தேங்காய் யூஸ் பண்ணேன்னா ஒரே நாளில் அதை செலவழிச்சிடணும். இஞ்சி பூண்டு உங்கள் சௌகரியம். இது இஞ்சி மட்டும் சில பேர் வச்சு அரைப்பேன், சில பேர் பூண்டு மட்டும் வச்சு அரைப்பா. உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கோங்க. ஸோ ஜோரான புதினா தொகையலும் ரெடி ஆகிடுது. அடுப்பை அணைச்சிடுறேன். இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.